ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஒரு அருமையான சைடிஷ் ரெசிபி. மீல் மேக்கரை வச்சு தான் நம்ம இதில் செய்ய போகிறோம். இந்த மீல் மேக்கரோட டேஸ்ட் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட மட்டன் டேஸ்ட்டே தோற்று போயிடும், அந்தளவுக்கு இருக்கும். இது செய்ய தேவையான பொருட்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, 1 கப் மீல் மேக்கரு, அப்புறம் 1 வெங்காயம், அரை தக்காளி பழம், 2 பச்சை மிளகா, 1 ஸ்பூன் கொத்தமல்லி, 1 கட்டி பூண்டு, அரை இன்ச் இஞ்சி, 1 ஸ்பூன் சோம்பு, அப்புறம் மிளகாத்தூள், தனியாத்தூள். 1 கப் மீல் மேக்கரை நல்லா சுடு தண்ணியில் உப்பு கொஞ்சம் போட்டு இந்த மீல் மேக்கரை வந்து அதில் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 2 to 3 மினிட்ஸ் பாயில் ஆனதுக்கு அப்புறமா அதை வந்து மூடி வச்சுருங்க. மூடி வச்சுட்டு ஒரு 3 மினிட்ஸ் கழித்து அதை தனியாக எடுத்து நல்லா புழிஞ்சு வச்சுக்கோங்க. ஒரு மிக்ஸி கப் எடுத்துகிட்டு அதில் நம்ம சொன்ன அளவுக்கு வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், கொத்தமல்லி தழை இதெல்லாம் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு இஞ்சி, பூண்டு எல்லாமே சேர்த்து ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம வந்து இதில் இன்னும் கொஞ்சம் ஃப்ளேவராக உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் பட்டை, கிராம்பு கூட சேர்த்துக்கலாம். ஆனால் நான் வந்து சேர்க்கலை. அப்புறம் கொஞ்சமாக சோம்பு சேர்த்துருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்து பட்டை, கிராம்பு ஆட் பண்ணிக்கலாம். மிளகாத்தூள், தனியாத்தூளுக்கு பதிலாக வரமிளகாவும் தனியாவும் கூட நீங்கள் இதில் சேர்த்துக்கலாம். அப்புறமா இதோடு சேர்த்து கொஞ்சமாக நம்ம வேக வச்சு பிழிஞ்சு வச்சுருக்கிற மீல் மேக்கர் வந்து ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கலாம். ஒரு சட்டியில் எண்ணெய் வச்சுட்டு கருவேப்பிலையை போட்டு அது நல்லா பொரிஞ்ச உடனே நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலாவை போட்டு நல்லா வதக்கிக்கணும். இது வதக்குறப்ப நல்ல ஸ்மெல் வரும். ஏன்னா எல்லாமே பச்சை மசாலா. அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு அதை வந்து நம்ம வதக்கணும். அதை வதக்குனதுக்கு அப்புறமா நம்ம வந்து தனியாக எடுத்து புழிஞ்சு வச்சுருக்கிற மீல் மேக்கரை அதில் ஆட் பண்ணணும். ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் நல்லா அந்த மசாலா மிக்ஸோட இந்த மீல் மேக்கரும் நல்லா மிக்ஸ் ஆகணும். மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா இன்றைக்கி நான் இந்த மீல் மேக்கரை கத்திரிக்காய் பிரியாணியோட சர்வ் பண்ண போகிறேன். கத்திரிக்காய் பிரியாணியோட ரெசிபி கூட நான் நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணியிருக்கேன். இந்த மீல் மேக்கரை வந்து இன்னும் கொஞ்சம் கிறிஸ்பாக்கணுன்னா இன்னும் கொஞ்சம் நேரம் நீங்கள் லோ ஃப்ளேமில் வச்சு கிண்டி விட்டாலே நல்லா கிறிஸ்பாக வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள்.